ஆண்டிப்பட்டி அருகே குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த 50 குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்துவிட்டு திருவிழா நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை அடுத்த கீழமஞ்சுநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாத இறுதியில் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களிடம் வரி வசூல் செய்து நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட தற்காலிக கிராம குழு சார்பில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த 50 குடும்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த திருவிழா நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த முருகேசன், பரமேஸ்வரன் ஆகியோர் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்ய கூறிய போது அதற்கு கோவில் நிர்வாகிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது முருகேசன் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முருகேசனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோவில் வரவு செலவு குறித்து கணக்கு கேட்டதால் தங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டதாகவும், மேலும் கோவிலுக்குள் தங்களை சாமி கும்பிட விடாமல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். வணக்கங்கய்யா, நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ராஜதானி கிராமத்தை சேர்ந்த கீழமஞ்சுநாயக்கன்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் திருவிழா வந்து பங்குனி மாதம் கடைசி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடக்கும். 3 நாள் நல்லா சிறப்பாக நடக்கும். எங்கிட்ட கடந்த 30 வருஷமாக வந்து நான் பிறந்ததுலேருந்து எங்கிட்ட வரி வாங்கி அந்த கோயில் வந்து சமீபத்தில் தான் இப்போ புதுப்பிச்சு ஒரு 2 கோடி ரூபா செலவில் கல் கோயில் கட்டினாங்க. கல் கோயில் கட்டின பிறகு எங்களை வந்து நீக்குறாங்க. ஏன் நீக்குறாங்கன்னா, நாங்கள் ஒரு 50 குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையாக நாங்கள் வரக்கூடாது, அப்படி நீங்கள் வந்து அவசியம் பண்ணக்கூடாது, வந்தால் அவசியம் பண்ணாலும் கூட எந்த ஒரு பேச்சையும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டாகணும்னு சொல்கிற அந்த அதிகாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. கோயில் வந்து அரசுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது. அந்த அரசு சொந்தமான இடத்துல வந்து பொது கோயில் நாங்கள் சொல்கிறது வந்து எங்கள் கோயிலை வந்து நீ வந்து என்ன கேட்குறது இருக்குது? எங்கள் கோயில் வந்து நீ கேட்கக்கூடாது, வர்றியா சாமி கும்பிட்றியா, துண்ணூறு பூசணியா போயிட்டே இருக்கணும். இதில் வந்து கணக்கில் கேட்கக்கூடாது. கணக்கில் கேட்டால் நீ கேட்குறதுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நீ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டதுனால எங்களை வந்து அடிக்க வராங்க. இது அடிச்சுட்டாங்க. அடித்து எங்கள் அப்பா, எங்கள் மாமா, அது என்னோட தாய் மாமா வந்து நேற்று நைட்டு வந்து கோயிலுக்கு அபிஷேகம் பண்ண போனாங்க. போகும்போது எங்கள் மாமாவும் என்னோட அண்ணனும் போனாங்க. அவர் பேர் முருகேசன், எங்கள் மாமா பேர் பரமேஸ்வரன். போயிட்டு திருவிழாவுக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் பண்ண மாட்டேன்னு கேட்டோம். பண்ண மாட்டோம். அதாவது அங்கே அந்த கோயிலில் வேலை செய்த அந்த பூசாரிகள், அதாவது பூசாரி யாருன்னா பேர் வனசாமி, பாலமுருகன், காளியம்மா கோயில் பூசாரி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு 4 பேர். ஜெயபால் போனோம். பீஸ் மீட்டிங்க வந்து எங்களை வந்து சேர்க்காம எங்களை விட்டு ஒதுக்குறாங்க. ஏன் ஒதுக்குறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து எங்கிட்ட கணக்கு கேட்குறீங்க, ஏன் கணக்கு கேட்குறீங்கன்னு எங்களை வந்து ஒதுக்குறாங்க. அந்த ஒதுக்குற காரணத்தினால நாங்கள் வந்து மன உளைச்சலாகி எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இப்போ இந்த பச்சை குழந்தையெல்லாம் நான் தூக்கிட்டு வந்து எந்த ஒரு என்ன எப்படி சொல்கிறதுன்னா, எந்த ஒரு பயத்தை எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்றது அந்த பயத்தை வந்து எங்களுக்கு உண்டாக்கிட்டாங்க. அங்கே பயந்துட்டு நாங்கள் இப்போதைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு 10 மணிக்கு வந்து தஞ்சை முகத்து இங்கே இருக்கோம்.